செந்தில் பாலாஜி தமிழ்நாடு வரலாறுலே இப்படி ஒரு மோசமான ஊழல் பறிகளை பார்த்ததில்லைன்னு இவங்க தாவேக்கா சொல்லலை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே 5 வருஷத்துக்கு முன்னால கரூர்லே பொதுக்கூட்டத்தில் பேசினது. அவ்வளோ பெரிய ஊழல்வாதி மேலே நடவடிக்கை எடுத்தால் இன்னும் புதுசாக என்னமோ ஏதாவது வருத்தமா அவங்களுக்கு ஏதாவது கோபமானு கேட்டுக்கிட்டீங்க. கரூர் சம்பவத்தினால அதுக்கு இது கொடுக்கறதா விஷயமா பார்க்கப்படுதா என்ன? கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம், நடவடிக்கை எடுத்தது சரியா தப்பான்னு மட்டும்தான் நம்ம பேச முடியும். 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள அண்ணா காவடியா இருந்தவெல்லாம் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன் வர்றானா எப்படி வர்றான்? இந்த சாதாரண விஷயம் கூட புரியாத மக்களுக்கு. இப்ப செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா? கைது பண்ணப்பட வேண்டும், அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த ஆளெல்லாம் இன்னமும் இந்த நாள் விட்டு இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு. திமுகக்குள்ளேயே உதயநிதி ஸ்டாலினா கனிமொழி அவர்களான்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கே சார். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ணல, உதயநிதி? நான் திமுகவே சப்போர்ட் பண்ணல. நீங்க என்ன கேள்வி? ஒருவேளை சார் கேள்வியே அடிப்படையே தப்பு. 2 பேருமே தேவையில்லை. இது வேண்டாத ஆணி, இதை போய் இதுக்கு அடிப்பான. மாத்து வேட்டி சட்டை இல்லாமல் அரசியலுக்கு வந்த கருணாநிதி குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர் இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால இவர்களுக்கு 500 கோடி 1000 கோடி 10,000 கோடி இதெல்லாம் தாண்டி 1 லட்சம் கோடி கூட சாதாரணங்கிற அளவுக்கு இருந்துச்சு. 1 லட்சம் கோடி செலவானாலும் திரும்பி இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படி தேடிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னால பேட்டி கொடுத்தாங்கல்ல, அமீர் பா ரஞ்சித் எல்லாம் கொடுத்தாங்களா? இவங்களாம் இந்த ஊர் தானே இருந்தாங்க எத்தனை நாளா? இதுக்கு முன்னால இவங்க பேசாம இருக்கிறதுக்கும் பணம் கொடுத்தது இவங்க தான். இப்ப இவங்க பேசுறதுக்கும் பணம் கொடுக்கறது அவங்க தான். இந்த ஆட்சியில ஒரே ஒரு மந்திரியாவது பட்டியலத்துக்கு குரல் கொடுக்கற ஒத்துக்கிட்டாரு. திமுக ஆட்சியில பட்டியலத்துக்கு குரல் கொடுத்த மந்திரி யாருன்னு அவர் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. அவர் திண்டிவனம் பக்கத்துல அந்த ஊர்லயே 5 ஆண்டு காலங்கள் தலித் மக்களை நடக்கவே கூடாது ஜாதி இந்துக்கள் அடிச்சாங்க, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அதுக்கு இந்த ஆள் ஏதாவது வாய் திறந்து பேசுறானா சொல்லுங்க? இல்ல இல்ல. அப்ப இப்ப பேசுறதுனா அதுக்கு காசை தவிர இங்கிலீஷ் காசு இல்ல, தமிழ் காசு. பிரகாஷ்ராஜ் சொல்லிட்டா மோடி பதவியில இருந்தோம், பாராஜி சொல்லிட்டா விஜய் பதவியில இருந்தோம், அமீர் சொல்லிட்டா நீங்களே முதல் மந்திரியா வரலாம், அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டா நானே பிரைம் மினிஸ்டர் வந்துடலாம். எப்படி குறுக்கு வழி இல்ல? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரசின் மூத்த தலைவரான நம்ம திருச்சி வெளிசாமி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். செந்தில் பாலாஜி மேலே என்ன சார் தாவேக்காவுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் ஒரு ரைடு விடுறாங்க, அவருக்கு முன்ஜாமீன் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அவரை? நீங்கள் என்னமோ புதுசாக இப்போ தான் கோமாவிலேருந்து எந்திரிச்சது மாதிரி கேட்குறீங்க. செந்தில் பாலாஜி தமிழ்நாடு வரலாறுலே இப்படி ஒரு மோசமான ஊழல் பறிகளை பார்த்ததில்லைன்னு இவங்க தாவேக்கா சொல்லலை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே 5 வருஷத்துக்கு முன்னால் கரூர்லே பொதுக்கூட்டத்தில் பேசினது. அவ்வளோ பெரிய ஊழல்வாதி மேலே நடவடிக்கை எடுத்தால் இன்னும் புதுசாக என்னமோ ஏதாவது வருத்தமா அவங்களுக்கு ஏதாவது கோபமானு கேட்டுக்கிட்டீங்க, புரியல. இல்லை பாஜக கூட அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல, ஆனால் தாவேக்கா எடுக்க. பாஜக மட்டும்தான் எடுக்கணுமா? வேற யாரும் எடுக்கக்கூடாதா? அப்போ ஊழல் பண்ணால் அவங்க தான் எடுக்கணும், இவங்க எடுக்கக்கூடாது சொல்லிடலாமா? கரூர் சம்பவத்தினால அதுக்கு இது கொடுக்கறதா விஷயமா பார்க்கப்படுதா என்ன? கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம், நடவடிக்கை எடுத்தது சரியா தப்பான்னு மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஊழல் நடந்துச்சு உண்மையா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இவங்கெல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள அண்ணா காவடியா இருந்தவெல்லாம் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன் வர்றானா எப்படி வர்றான்? இந்த சாதாரண விஷயம் கூட புரியாத மக்களுக்கு. மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க, உங்களை மாதிரி மீடியா ஆட்கள் மட்டும்தான் குழம்புறீங்க. கரெக்ட் தான் சார். பட் இருந்தாலுமே அவருக்கு இப்போ முன்ஜாமீன் கொடுக்கப்படாதனால இப்போ கைது செய்யப்படுவாரான்னு செந்தில் பாலாஜி. ஏங்க முன்ஜாமீன் கூட விஜயா கொடுக்க முடியும், கோர்ட்டு தானே கொடுக்க முடியும். அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்னங்க பண்ணா? இப்போ செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா? கைது பண்ணப்பட வேண்டும், அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த ஆளெல்லாம் இன்னமும் இந்த நாள் விட்டு இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு. இனிமேலும் கைது பண்ணலைன்னா இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கே நீதித்துறையின் மீதும் புலனாய்வு அமைப்பின் மீதும் நம்பிக்கை எல்லாம் போயிடும். என்ன கொள்ளையடிச்சாலும் என்ன தப்பு பண்ணாலும் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்துடாதா மக்களுக்கு? அப்படி ஒரு எண்ணம் வர்றது ஒரு நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பேராபத்து. அதனால இப்படிப்பட்ட ஊழல் பெருவெளி மீது நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்தவர்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்க முடியும். இது எடுக்கலைன்னா மக்களுக்கு நம்பிக்கை போகும். வர்றவன் அவ்வளோ பேரும் கொள்ளக்காரனாக தான் வருவான். ஓகே சார். அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போயிட்டு நம்ம மார்க்கண்டேயன் அவர்களை பார்த்துட்டு தாவேக்காவுக்கு இதை மட்டும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதாவது நாங்கள் ஏதாவது பேசினோம்னா அதுக்கு கைது நடவடிக்கை பண்ணுறாங்க, இதை மட்டும் தான் வேலை செய்கிறாங்க. அவருக்கு என்னென்ன பண்ணியிருக்கணும்? பேசுகிறவங்க வீட்டிலலாம் மலத்தை கலந்து ஊற்றணும், அவங்க வீட்டில் வயசான அம்மா இருந்தால் ஓங்கி ஒரு அறை விடணும், அதை சொல்கிறாரா? அவங்க செஞ்ச மாதிரி பேசுனது சரியா தப்பான்னு பேசினாதான் நீ மனுஷன்.
ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் நான் சட்டமன்றத்துக்குள்ளேயே போய் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு பேசினா என்ன கொஞ்சுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு உங்களே பண்ணலாமா? என்ன பேச்சு? அரசியலில் இருக்க பாமரனுக்கு மாடு மேய்க்கிறவனு கூட இந்த நாகரிகம் புரியுது. அரசியலே வாழ்வுன்னு சொல்லியிருக்க இவங்களுக்கு புரியலனா புரியலங்கிறத திமிர், கொழுப்பு, ஆணவம். அதுதான் சார். பட் இருந்தாலுமே இந்த பாளையங்கோட்டை எம்எல்ஏ இருக்கக்கூடிய நம்ம மார்க்கண்டேயனை மட்டும் ஏன் சார்? அவர் மார்க்கண்டேயன் பாளையங்கோட்டை எம்எல்ஏ இருக்கிற ஜெயில் தான் பாளையங்கோட்டை. ஓகே சார். அவர் ஏன் எத்தனை பேர் போய் பார்க்குறாங்க? கனிமொழி அவர்கள் போய் பார்க்குறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்குறாங்க. என்ன அந்த அளவுக்கு முக்கியமான நபரன் அவர்? அதான் நீங்க இப்பதான் நீங்க சரியான இடத்துக்கு வர்றீங்க. அப்ப அந்த ஆள் ஏதாவது வாயை திறந்தா இவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு திரும்பி வர்றேன். ஆராசா எவ்வளவு முக்கியமான ஆள் திமுகவில். அவர் ஜெயிலில் இருந்து 2 மாசமா யாராவது போய் பார்த்தாங்களா? பார்க்கல. இல்ல இப்போ இங்க மற்ற எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போனாங்க, இவங்களாம் போய் பார்த்தாங்களா? இல்லை. இவரை மட்டும் போய் பார்க்குறான்னா இப்போ என்ன மாதிரி ஆள் முதல் மந்திரி அந்த பாவம் விஜய் மாதிரி கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆள், பக்குவப்பட்டன்னு சொல்ல முடியாது, விவரம் தெரியலன்னு எடுத்துக்கணும். என்ன மாதிரி ஆள் தான் இதுக்கே உள்ள வச்சுருவேன் இவங்களை. போனதுக்கு பின்னணி என்ன இருக்குது? ஏதோ இருக்குது. அந்த மார்க்கண்டேயன் வாயை திறந்தால் இப்போ போனவங்களுக்கெல்லாம் ஏதோ ஆபத்து இருக்குது. அதனால தான் போய் பக்குவமாக போய் எங்கே போய் பேசிட்டு வர்றாங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ தாவேக அரசு மறுபடியும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டர் எல்லா பக்கம் போட ஆரம்பிச்சு 20,000 கோடி ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்களே சார். ஏங்க ஏற்கனவே 13.5 லட்சம் கோடி கடன் இருக்குங்க. நீங்க எதுவுமே பண்ண முடியாத நிலைமை இருக்கு. இதை சரி பண்றதுக்கு இடைக்காலமா உடனடியாக ஏதாவது கொஞ்சம் கடன் வாங்கி தானே ஆகணும். இது ஏன் வாங்குறான்னு கேட்கிற விவரம் இல்லாமல் கேட்குறான்னு எடுத்துக்க மாட்டேன். அவன் எதை செய்தாலும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுங்கிற மாதிரி இவங்க என்ன செஞ்சாலும் அதை ஏதாவது கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணுங்கிற மாதிரி தான் பேசுவான். அப்போ இந்த 20,000 கோடி வாங்கினது உண்மைதான்றீங்களா? உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்க கேட்கறத வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. ஒண்ணுமே கஜானா காலியா இருக்கு, அதை கொடுக்கறதா? அப்போ சம்பளம் கொடுக்கலன்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் சொல்லுவீங்கல்ல, அது வெளியில தெரியாம சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அப்படி பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத நம்பி நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்ன மாட்டி விட்டுறாங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ திமுகக்குள்ளேயே உதயநிதி ஸ்டாலினா கனிமொழி அவர்களான்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கே சார். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ணல, உதயநிதி? நான் திமுகவே சப்போர்ட் பண்ணல. நீங்க என்ன கேள்வி? ஒருவேளை சார் கேள்வியே அடிப்படையே தப்பு. 2 பேருமே தேவையில்லை. இது வேண்டாத ஆணி. இதை போய் இதுக்கு அடிப்பானே. 2 பேர்ல யார் புத்திசாலின்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற கட்சியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு நாசமா போச்சுங்க. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்க வயசுக்கு புரியுமா நம்ம தெரியல. உலகத்துல எவனும் செஞ்சிருக்க மாட்டான். கூவத்தை தேம்ஸ் நதியை போல மாற்றுவோம் இவங்க ஆட்சியில் சொன்னாங்க. ஆமா சொன்னா தேம்ஸ் நதியை போல எப்படா அது சாக்கடையா இருக்கு. அதுக்காக 100 கோடி 200 அந்த காலத்துல 100 கோடினா இன்னைக்கு 5000 கோடின்னு அர்த்தம் செலவு பண்றாங்க. என்னங்க வீணா சாக்கடைக்கு போய் செலவு பண்ணீங்கன்னா அசம்பிளியில் கேட்டாங்க. அப்போ முதலமைச்சர் இவங்க பாட்டா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். கூவம் மணக்கும், மான் ஓடும், மயில் ஆடும், குயில் கூவும், காதலர்கள் கழிப்போடு படகு சவாரி செய்வார்கள், அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். கொஞ்ச நாள் போச்சு. அது 100-200 கோடிக்கு மேலே. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய தொகை, பெரிய தொகை. முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு அந்த வேலையை நிறுத்திடுறாங்க. என்னங்க என்ன ஆச்சு? இந்த வேலை ஏதோ நடக்கிற மாதிரி தெரியல. கூவத்தில் முதல்ல இருக்குது, அதனால் வேலையை நிறுத்தினோம். அப்போ அதுக்கு செலவு பண்ண 250 கோடி ரூபா. அது கூவம் வந்துடும். கூவத்துக்கு செலவு பண்ணால் முதல்ல இருக்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு காரணத்தை எதை சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் சர்க்காரியா சயின்டிஃபிக் கரெக்ஷன் தான். எவனும் கற்பனை பண்ண முடியாத கோணத்தில் பண்ணுவாங்க. பட் அதில் இந்த டிபேட்ல கூட சொல்றாங்களே சார், அதெல்லாம் பொய் அந்த மாதிரி அப்படின்னு கூட உங்கள்கிட்டயே வாதம் பண்றாங்க. ஆமாம் அவங்க அதுதாங்க செய்வாங்க. உங்க கண்ணுக்கு முன்னாலே ஒருத்தர் கொலை பண்ணுவாங்க. ஏன்டா கொலைகாரன் நான் எப்போ கொலை பண்ணேன் அப்படி கேட்பான்ல. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? சர்க்காரியா சொன்னது உலகத்துக்கே தெரியும், ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க. எதற்காக நியமிக்கப்பட்டது? யாரால் நியமிக்கப்பட்டது சார்? எதுங்க? சர்க்காரிய கமிஷன் ஊழலுக்கு தான். கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரமும் அதிமுக தலைவர் எம்ஜிஆரும் ஊழல் ஏதோ கொண்டு கொடுத்தாங்க கவர்னர்கிட்ட. அந்த அடிப்படையில் வந்தது. அதுவும் இப்போ யாருக்கும் தெரியலையோ, அதுதான் பிரச்சனை. இந்த இளைஞர்களுக்கு தெரியாததெல்லாம். அதை கூட ஒருவேளை விஜய் தான் கொண்டு வந்தான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ திடீர்னு இப்போ தனுஷ் அவர்கள் இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு உள்ளே இறங்கியிருக்காரு. இதுக்கு விஜய்க்கு எதிர்ப்பாக நிற்கிறதுக்காக திமுக இறக்கப்பட்ட ஆளாக பார்க்கப்படுதா சார்? அது இப்போ தாங்க நீங்கள் விவரம் தெரிஞ்சு கேட்குறீங்க. எதை தின்னால் பித்தம் தீருங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க திமுக. என்ன நினைக்கிறாங்களோ அதான் செல்ற அளவுக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி மாத்து வேட்டி சட்டை இல்லாமல் அரசியலுக்கு வந்த கருணாநிதி குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர் இடத்துக்கு வந்துட்டாங்க. லட்சக்கணக்கான கோடி ரூபா நினைச்சா லண்டனுக்கே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டே குடும்பத்தோடு போகக்கூடிய அளவுக்கு.
நீங்களும் நானும் தெருவில் டீ குடிக்கிறதுக்கே யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. அதனால் இவர்களுக்கு 500 கோடி 1000 கோடி 10,000 கோடி இதெல்லாம் தாண்டி 1,00,000 கோடி கூட சாதாரணங்கிற அளவுக்கு வந்துச்சு. 1,00,000 கோடி செலவானாலும் திரும்பி இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படி தேடிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குறவங்களாம் அங்கே ஒருத்தனை தட்டி விடுறது, இங்கே ஒருத்தனை தட்டி விடுறது. இப்போ நீங்கள் கேட்காத கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ 2 பேர் புதிய அவதார புருஷன் வந்திருக்கிறாங்க. சாக்ரட்டிஸு அரிஸ்டாட்டில் மாதிரிலாம் 2 நாளைக்கு முன்னால் பேட்டி கொடுத்தாங்கல்ல. அமீர் பா ரஞ்சித் எல்லாம் கொடுத்தாங்களா? இவங்களாம் இந்த ஊரில் தானே இருந்தாங்க இத்தனை நாளா. இதுக்கு முன்னால் இவங்க பேசாமல் இருக்கிறதுக்கும் பணம் கொடுத்தது இவங்க தான். இப்போ இவங்க பேசுறதுக்கும் பணம் கொடுக்கறது அவங்க தான். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயம் இப்பெல்லாம் மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்டதுனால அந்த நாடகம் இந்த மேடையில் எத்தனை நாளமானு சிரிச்சுக்கிட்டே பாடுறா மக்கள். இப்போ தனுஷ் இறக்க காரணம் சார், அதுவும் ஏதாவது ஒன்று என்ன பண்ணால் பித்தந்தீருன்னு முதல்ல சொன்னேன்ல, அது அந்த இடத்துல இருக்கு. தனுஷ் இருக்கலாம், நாளைக்கு ஸ்ரீபிரியாவை கூட கூப்பிட்டு வரலாம். சூர்யா அவர்கள் சூர்யா ஏங்க நான் ஸ்ரீபிரியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூர்யாங்கிறீங்களே நீங்கள். உங்களுக்கு என்னமோ வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. எது வேணாலும் செய்வான்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா இப்போ வந்து இவங்களெல்லாம் சினிமாக்காரர்கள் விட்டு திடீர்னு இப்போ பேட்டி கொடுக்க வைப்பாங்களா? இதெல்லாம் கால் ஷீட் தான், எவ்வளோ ரேட்டுங்கிறது தான் இருக்குது. ஓகே சார். சார் அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது அந்த பா ரஞ்சித் அவர்கள் நீட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்காக போயிட்டு அங்கே போய் பல அரசியல் பேசுகிறாரு. முக்கியமாக வந்து என்ன பேசுகிறாருன்னா 8 பட்டியலினத்த அமைச்சர்கள் இருக்கிறீங்க, ஆனால் வன்னியரசு தவிர வேறு யாருமே வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. இது முக்கியமாக ராஜ்மோகன் அவர்கள்லாம் பட்டியலினத்தவரானே எங்களுக்கு தெரியல சொல்லிட்டார்ல. நான் அவர்கிட்ட நான் மறுக்கவே வேணாங்க. அவர்கிட்ட திரும்பி கேட்குறேன், இந்த ஆட்சியில் ஒரே ஒரு மந்திரியாவது பட்டியலத்துக்கு குரல் கொடுக்குறான்னு ஒத்துக்கிட்டாரு. திமுக ஆட்சியில் பட்டியலத்துக்கு குரல் கொடுத்த மந்திரி யாருன்னு அவர் சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க அவர்கிட்ட. இல்லை இவங்கெல்லாம் மனுஷங்க தானா? 5 ஆண்டு காலங்கள் திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஊரில் எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு. ஜாதி இந்துக்கள் இந்த கோயில் பக்கமே தலித் பட்டியலின மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய அடிதடி வெட்டுக்குத்து நடந்துச்சுல்ல. அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை இருந்துச்சா? அன்னைக்கு இந்த ரஞ்சித் வாய் ஏதோ பூட்டு போட்டுருந்துச்சா? பூட்டு திறக்கிறது தான் அதுக்கு சில லட்சங்கள் தேவை. என்ன மனுஷனுங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மக்கள் காது கொடுத்து கேட்குற நிலைமை சுத்தமாக ஒதுக்கிடும். பட் இருந்தாலுமே இந்த அம்பேத்கர் சிலையை வந்து தாவேக ஆட்சிக்காரங்க வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கிறவர் வந்து ஓப்பன் கூட பண்ண. நான் என்ன கேட்குறேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த கேள்விக்கு இடம் இல்லை. திண்டிவனம் பக்கத்தில் அந்த ஊர்லேயே 5 ஆண்டு காலங்கள் தலித் மக்களை நடக்கவே கூடாது, ஜாதி இந்துக்கள் அடிச்சாங்க, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அதுக்கு இந்த ஆள் ஏதாவது வாய் திறந்து பேசினானா சொல்லுங்க? இல்லை இல்லை. அப்போ இப்போ பேசுறதுனா அதுக்கு காசை தவிர இங்கிலீஷ் காசு இல்லை, தமிழ் காசு. இந்த மாதிரி போலி பக்தர்களுக்காக பாருங்க, இவங்க ஜாதியை வச்சு மதத்தை வச்சு இனத்தை வச்சு மொழியை வச்சு காசு சம்பாதிக்கிறா பேசுறான்ல, அவங்களை புறந்தள்ள வேண்டியதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை. சில நேரம் ஒரு வருத்தம் இருக்கு. என்னன்னு கேட்டா அதுல இருக்க இந்த அமீர், உங்களுக்கு சினிமாக்காரனா தெரியும். நான் என்ன எனக்கு வருத்தமா இருக்குன்னா, அவங்க அப்பா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதிர்கால சந்ததி இருக்காங்க. அவருடைய பிள்ளை இப்படியெல்லாம் எதை பேசினா காசு கிடைக்கும், எதை செஞ்சா காசு கிடைக்கும். மது போதை பொருட்கள் அது கடத்தல்ல வந்துச்சா? ஜாஃபர் சாதிக்கா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் கூட தெரியாமல் தடுமாறினேன். அவர் கூட்டாளி. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இன்னைக்கு புதுசாக குரல் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு சுதந்திர போராட்டத்தின் மீது ஈடுபாடு கொண்டு எதையும் எதிர்பார்க்காம அதற்காக உழைத்து அதுக்காக என்ன லாபம்னு பார்க்காம இருந்த ஒருத்தருடைய பிள்ளை இப்படியா? அப்படி அந்த வேதனை எனக்கு இருக்கு. அது அப்படி இருந்தாலுமே சார், இஸ்லாமியர்களுக்கு அவருக்கு குரல் கொடுக்கறத விட்டு போட்டு ஹிந்துக்களே அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்தை பேசுறாரு. யார் வேணாலும் குரல் கொடுங்க, சண்டை போடாமல் இருக்கலாம்ல, அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இஸ்லாமியர்களும் மனிதர்கள் தான், இந்துக்களும் மனிதர்கள் தான், கிறிஸ்தவர்களும் மனிதர்கள் தான். நான் என்னுடைய கொள்கையை சொல்லிட்டுங்களா? என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை, இறப்பு என் கையில் இல்லை. என்ன ஜாதி இருக்கு, மதம் இருக்கு. உங்க பிறப்புக்கு நீங்க காரணமா? உங்க இறப்பு எப்பன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இருந்தாலும் அதே தானே உங்களுக்கு. இந்த ஒரு கொள்கையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி ஆட்களுடைய முகத்தர கிழிஞ்சு போயிடும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரகாஷ் ராஜ் அவர்களுமே வந்து அந்த நீட்டுக்காக ரொம்ப இறங்கி குரல் கொடுக்குறாரு சார். நீட் அவர் என்ன சொல்றாரு? நீட்டுக்காக என்ன சொல்றாரு எனக்கு புரியல, அதான் கேட்குறேன். ஏன்னா அவங்க பெரிய படிப்பாளிகள், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கினவங்க. அதனால் அவங்க சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கிறது. என்ன சொல்றாரு? என்ன சொன்ன மோடி பதவி விலகணுன்றதான் சொல்கிறாங்க. ஓ, நீட்டு பிரச்சனைனா மோடி பதவி விலகிறதானா? நல்ல விஷயம் தானே, அது வேற விலகிட்டா போகுது. பிரகாஷ்ராஜ் சொல்லிட்டா மோடி பதவியில் ஏறணும், பாராஜி சொல்லிட்டா விஜய் பதவியில் ஏறணும், அமீர் சொல்லிட்டா நீங்களே முதல் மந்திரியாக வரலாம்.
அவங்க 3 பேர் செஞ்சுட்டா நானே பிரைம் மினிஸ்டர் வந்துடலாம். எப்படி குறுக்கு வழி இல்ல? அதே மாதிரி இப்போ இங்க தமிழ்நாட்டுல இப்ப இந்த சட்டம் ஒழுங்கு எந்த மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்க இப்போ காமனா? சார், கடந்த காலத்தில் கொலை செய்தாலும் கொள்ளையடித்தாலும் தெருவில் போற பிள்ளைகளை கற்பழிச்சாலும் கேள்வி கேட்க நாதி இல்லாத நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கு எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, அதுதான் ஒரு அரசுகிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது. இது மனித உருவில இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்ற நாடு எதா இருந்தாலும் இன்னும் 5000 வருஷம் கழிச்சிருந்தாலும் தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள் நடக்கிற போது அதில் நியாயமான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கிறதா, அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். கடந்த காலத்தில் எடுக்கல, இப்போ எடுக்கிறாங்க. அதை தான் அரசாங்கத்தை நம்ம இது நல்ல போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே சார். பட் இருந்தாலுமே வந்து இந்த கரூர் விஷயத்துல வந்து கோர்ட்டுமே வந்து எகெயின்ஸ்டாக சொல்லிட்டாங்களே சார், அரசு பதவிகள் கொடுத்தது வந்து தவறு அப்படின்ற மாதிரி ஒரு வாசம் சொல்லி. அதில் இன்னொரு கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ஒதுக்க முடியாத ஒரு பெரிய தலைவரே சீமான் தான் கூட அந்த ஜட்ஜ் சொன்னாங்க. அதை ஏற்றுக்கிறீங்களா சார்? கோர்ட்டு நீதிபதி எல்லாம் அவங்க பொறுப்பை இழந்துட்டு வளர்ற வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வருத்தத்தோடு தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது கோர்ட்டில். நாங்கள்லாம் அனுபவிச்சது உங்களுக்கு தெரியுமா? என் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க, 25 தடவை கோர்ட்டுக்கு போகிறேன், எஃப்ஐஆர் காப்பியே கொடுக்கல. அது அப்போ அந்த திமுக ஆட்சியில் எனக்கு அந்த கோபம் தான் அதிகம் வந்துச்சு. எதுக்குயா ஒன்றா கடைசியில் என்னடா சொல்கிறீங்க? காலையில் 10:30 மணிக்கு போகிறேன்னா கைதும்பான், சாயந்தரம் 4:30 மணி வந்துட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு இறங்கி போஸ்ட்மான்மா. அப்புறம் கேட்டா அந்த பேர் கூட மறக்கலை, அப்பாசாமின்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் பேர். கடைசியில் கேட்டா கோர்ட்டு கூட்டத்தில் வந்து இல்லை அப்போ நான் கேள்வி கேட்குறேன். நான் கோர்ட்டுன்னா அரசாங்கத்துடைய ஒரு அங்கம் நினச்சி மதித்து நான் வந்தேன், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாமல் எனக்கு இன்னும் எஃப்ஐஆர் காப்பியே கொடுக்கல. இப்படிலாம் கேட்டால் ஐ வில் அரெஸ்ட் யூன்னு உடனே நான் வெளிப்படையாக சொன்னேன், அரெஸ்ட் யூன்னு நீ சொல்லத்தான் முடியும், நீ கைது பண்ண முடியாது தெரியாமா? கருப்பு கோட்டு போட்டோடனே எதை வேணாலும் பேசுகிற, வேற எங்கேயா வச்சுக்க. இது நான் இன்னைக்கு பகிரங்கமாக சொல்கிறேன், கோர்ட்டுக்குள்ளே நடந்தது. ஜாக்கிரதை, மரியாதை கெட்டு போயிடும். நீ தானே எனக்கு அனுப்புனேன், இப்படியே பேசினேன், நோட்டீஸ் அனுப்பியா, நான் வந்திருக்கிறேன்ல, எதுக்குன்னு காரணத்தை சொல்லு. அவன் ஒரு உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்கன்னு நான் அவமானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன், என்ன ஒன்றால் முடிஞ்சால் நான் கைது பண்ணி போயிடுறான், இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். கடைசியில் என்கிட்ட கெஞ்சினாங்க, கூத்தாடினாங்க, ஒரே ஒரு நாள் வந்து மட்டும் கையெழுத்து மட்டும் போடுங்க. முடியாது, கைது பண்ணு. என்ன சார் கைது பண்ணால் என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணால் சும்மா வரமாட்டேன், விலங்கு போடணும். விலங்கு போட்டாலும் காரில் ஏற மாட்டேன், தெருவில் நடந்தான் போவேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஊரில் இருக்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும். என்னை கூட்டு போனால் அப்போ என்னடா அநியாயம் பண்ணுறாங்க, இவனை போய் கைது பண்ணி கொண்டு போகிறானே அப்படி மக்கள் பேசணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அப்புறம் அவங்களே ஒரு ஆளை வச்சு கையெழுத்து போட்டு கேஸை பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கோர்ட்டில் நடக்கிறதெல்லாம் நியாயம்னு சொல்ல முடியல. யார் யாரோ தப்பான ஆட்கள்லாம் வந்து இஷ்டத்துக்கெல்லாம் பேசுகிற மாதிரிலாம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதெல்லாம் வேலை வாக்கா இருந்திருக்கா? சுப்ரீம் கோர்ட்டில் ஃபுல் பெஞ்சிலே தூக்கு தண்டனை சொன்னாங்களா ராஜீவ்காந்தி கொலையில் 3 பேருக்குன்னு? கடைசியில் தூக்கில் போட்டாங்களா? கருணை மனு கூட நிராகரிக்கப்பட்டதா? கருணை மனு நிராகரிக்கப்பட்டது பின்னால இந்திய அரசியல் சட்டத்தில் அதுக்கு மேலே ஏதாவது ஃபாரம் இருக்கா? இன்று வரை இந்த 3 பேர் தூக்கில் போட்டதுக்கு போடாமல் நிறுத்துறதுக்கு காரணத்தை யாராவது சொல்லியிருக்காங்கன்னு நிரூபிச்சுட்டா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். இன்னைக்கும் அரசாங்கம் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலை, ஜனாதிபதி சொல்ல, யாரும் சொல்ல. இந்த ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாலே கோர்ட்டு சொல்லுன்னு சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி இப்போ திருமாவளவனோட ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. அதாவது எப்பவுமே சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றவர் வந்து திடீர்னு ஐயர்கள்லாம் வச்சு மந்திரம் ஓதி அவருக்கு பரிவட்டெல்லாம் கட்டப்படுதே சார். எதனால இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாரு? ஏங்க உங்களுக்கு பரிவட்டம் கட்டினா சந்தோஷப்படுறீங்களா? அவருக்கு பரிவட்டம் சந்தோஷப்படுங்க. நான் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அது இல்லை, சனாதனம் இல்லை, உங்களுக்கு மட்டும்தானே மரியாதை, எனக்கு மரியாதை பார்த்தியான்னு சொல்றாரு. ஒருத்தரை புரிய வைப்பதற்கு ஆதரித்து மட்டுமில்லை, எதிர்நிலை எடுத்து கூட பண்ணலாம், அல்லது ஆதரவு நிலை எடுத்து பண்ணலாம். இது ஆதரவு நிலை எடுத்து பண்றது. காமராஜர் அந்த காலத்தில் பண்ணா நினைவு இருக்கா? பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் கோயிலுக்கு முன்னாலே நிற்கக்கூடாது இருந்த காலம், இதை விட மோசமான காலம். அந்த பட்டியல் இடத்திலிருந்து PR பரமேஸ்வரனை அறநிலையத்துறை அமைச்சராக்கி எல்லா கோயிலையும் உள்ள நிற்க வச்சு பரிவட்டம் கட்ட வச்சாரா? அவர் இன்னைக்கா வாய் திறந்தா சொன்னாரு? அதை மாற்றுவதற்கு ஒரு பெரிய புரட்சியை பேசாமலே செய்ய முடியும். இது வேறு வகையா? உங்களுக்கு நீங்க மட்டும்தான் உயர்ந்தோன்னு நினைக்கிறியா? பாத்தியா கட்டுறாங்க பாத்தியா அப்படி காட்டியிருக்கிறார். இது நல்ல விஷயம் தான், எல்லாருக்கும் பரிவட்டம் கட்டுமே, உங்களுக்கும் கட்டட்டும், நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி இப்போ திமுக வந்து இப்போ மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்டாலுமே, ஒரு ஜேர்னலிஸ்ட் யார்ட்டையாவது கேட்டோம்னா கூட வந்து திமுக பல தோல்விகளை பார்த்துருக்கிறது. 1991 பார்த்துருக்குது. ஏன் அப்பெல்லாம் கருணாநிதி மட்டும் தான் ஜெயிச்சாரு, அதை வீழ்ச்சி அடைந்து நாங்கள் எழுந்திரிச்சு வரலையா? அதே மாதிரி இவரோட ஆட்சி 5 வருஷம் இருக்க போது நாங்கள் மீண்டும் வருவோம். கருணாநிதி செத்தோடு எழுந்து சொல்லிட்டாரா? இல்லை சார், 1991 வந்து தோல்வி அடைஞ்சாங்க. அதைத்தாங்க நான் சொல்றேன். அவங்களுக்கு என்னன்னா, நீங்க ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, மனிதர்களை நியாயமா பேசுறவன்ட்ட கேட்கறது வேற. அது ஜேர்னலிஸ்ட் சொன்னா மட்டும் அவங்க பெரிய அறிவுபூர்வமா வானத்திலிருந்து குதிச்சு வந்த தேவதூதர்களா? அவங்க
எல்லாம் இங்கே வர வேண்டியதை வாங்கிட்டு பேசுகிற ஆட்களை போய் அவர் ஜேர்னலிஸ்டாக இருந்தாண்ணே, அரசியல்வாதியாக இருந்தாண்ணே, கணக்கு பிள்ளையாக இருந்தாண்ணா, இல்லை பிச்சைக்காரனாக இருந்தாண்ணே, எதாக இருந்தாண்ணே. எங்கள் ஊரில் ஒன்று நடந்து சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு ரிக்ஷாக்காரன் ரிக்ஷாக்காரன் தண்ணி போட்டு கலாட்டா பண்ணி ஒவ்வொருத்தரையும் போலீஸ்காரன் கையை கட்டி அப்படி ரோட்டில் அடித்து கொண்டு போனான். அப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த போலீஸ்காரனை மட்டும் மடக்கிறதுக்கு என்னன்னு. நான் சொன்னதுக்கப்புறம் இன்னும் போய் நீங்கள் நேரில் பார்த்துக்கலாம். அங்கே இருக்க யோசனை சொல்கிறான், அண்ணாதுரை சிலைக்கு முன்னால் போய் வாழ்க்கை கோஷம் போடலான்டான்னு. இவங்க போகும்போதே தண்ணி அடிச்சுட்டு போயிட்டாங்க. தண்ணி அடிச்சுட்டு போய் வாழ்க வாழ்க்கைன்னு கோஷம் போட்டோன்னே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் போதை அதிகமாகி போய் கையில் வச்சுருந்த பெட்ரோல் நான் தீக்குளிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறதுக்காக போனவங்க உண்மையிலே தலையில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டாங்க. அவன் செத்து போயிட்டான். இப்போ அவனுக்கு நினைவு கம்பம் வச்சுருக்காங்க திருச்சியில் மலைக்கோட்டைக்கு முன்னாலேயே, போய் பார்த்துங்க. அதனால் இருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியதற்கு ஒவ்வொருத்தனும் யோக்கியன் அதை பயன்படுத்த மாட்டான், அயோக்கியன் எல்லா விதத்துக்கும் போகிறான். அது மாதிரி இவன் அடிபட்டு வந்த உடனே தாங்க முடியல அவங்களால. நான் கேட்குறேன், பிஜேபிக்கு இன்னும் அனுபவம் இருக்குதா? இவர் எப்படி வந்தார்? நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது இதான ஊரில் சொல்லியிருப்பானுங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்தவன் உங்கள் பாட்டையா முத 57 எலெக்ஷனுக்கு போய் ஏற்றுன்னு யாரும் தெரியுமா? சுதந்திர போராட்டத்தில் 5-6 வருஷம் ஜெயிலில் இருந்த ஒருத்தர் தான். யாருன்னு கேட்டுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறது கூட இல்லாமல் அவங்கள சிந்திக்க வைக்கணும். உங்கள் இன்னும் கொஞ்சம் பத்திரிகையாளர் சொல்லி பாருங்கள், ஊடகவியலாளர்கள் அவங்ககிட்ட கேளுங்க. தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தவன் அவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு சுதந்திர போட்டா தியாகி தோக்கடிச்சான். அந்த ஆள் மேலே சாகும் வரை எவனும் ஒரு குற்றச்சாட்டு கூட சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளை தோக்கடிச்சு வரும்போது இந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிகைலாம் எங்கே போனீங்க? நல்லவளை ஆதரிங்க சார், கிரிமினலை ஆதரிக்கிறதுக்குன்னே ஒரு அதுக்கு கங்கணம் கட்டிட்டு இருப்பீங்களா? இப்போ விஜய் அவர்களை வந்து எதிர்த்து மறுபடியும் நாங்கள் நிச்சயமாக எழுச்சி கண்டு வருவோம் அப்படின்னு போடும்போது ஒரு வீடியோ வைரல் பண்ணுறாங்க சார். அதாவது கருணாநிதி அவர்கள், நான் அடித்தா நீ தாங்க மாட்டேன், அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன கொலை பண்ண பார்க்குறாங்கப்பா, கொலை பண்ண பார்க்குறாங்கப்பா கத்துன அந்த கருணாநிதி தானே சொல்கிறீங்க? ஓ, அவர் அடித்தா தாங்க மாட்டீங்களா? இதை போய் நீங்கள் நம்புனீங்களா? ஐயோ பாவங்க நீங்கள். இல்லை, அந்த வீடியோ தான் வைரல் பண்ணுறாங்க. மீண்டும் ஏங்க நான் அதை தாங்க சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததே இல்லையா? அவரை போய் ஏதோ அடித்தா தாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஐயோ பாவம்னு சொல்லிடுங்க. ஓகே சார். சார் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன் போயிட்டு வந்ததுலேருந்து இப்போ ரொம்ப அமைதியாகவே இருக்காரு சார், எதுவுமே பேச முடியாமல் இருக்காரு. ஏன் எதிர்க்கட்சியாக செயல்பட முடியலையா? எங்க இது அவர்கிட்ட தானே கேட்கணும். அவருடைய நிலைமை என்ன? மார்க்கண்டேயன் அவரை பார்த்துட்டு இருந்தாரு சொன்னீங்களா? உதயநிதி ஸ்டாலின் பார்த்தாரு சார், ஸ்டாலின் அவர்கள் கேட்குறேன். அதான் பையன் பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பான்ல விவரத்தை. வீட்டில் பேசி எங்கள் அப்பா பையன் பேச மாட்டாங்களாங்க? பேசுவாங்கல்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அடித்தா தாங்க மாட்டேன் பாட்டு அவர் பாடலாம்ல, ஏன் பாடல? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஓகே சார். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட போகும்போது சீண்டி பார்க்காதீங்க, மிரட்டி பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோலாம் வெளியிட்டார் சார். இப்போ இந்த டைமில் வந்து எதுவும் வெளியிடாம ஏற்கனவே நான் முதல்ல என்ன சொன்னேன், பொதுக்கூட்டத்திலே பகிரங்கமாக பேசுகிற வீடியோ இன்னும் இருக்குது. கரூரில் பேசினார், குளித்தலையில் பேசினார், அதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரு பேசினார். தமிழ்நாட்டு வரலாறுலேயே இப்படிப்பட்ட ஊழல் பெருவடி இல்லை அப்படின்னு அதோட சொல்லு. இது கட்ட கேட்டுக்கு இது கூட முதல் மந்திரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு அந்த பேச்சில் இருக்குது. அதையும் அவர் தானே பேசினார். அப்புறம் என்னமோ பார்த்துக்குங்க அப்படின்னாக்க அவரை பற்றி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணுமே ஒழிய அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஓகே சார். அதே மாதிரி நாட்டுக்கு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே வந்து அது அந்த அளவுக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட மாட்டேங்கிறார் ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வெளிப்படுத்தி சார். அவர் மேலே செயல்படணும்னா சீமான் மாதிரி AK-74 எடுத்து போய் சுடணுமா சார்? ஜனநாயகத்தில் பாராளுமன்றத்துக்குள்ள குறைகளை எடுத்தவர் பேசினார் நீங்களே சொல்றீங்க, அதுதான் செயல்பாடு. பாராளுமன்றம் என்பது எதிர்கட்சிக்கான இடம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன். அது எதிர்கட்சினா என்ன, ஆளுங்கட்சினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை விட வேண்டியது. நேரு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி. அப்போ 4-5 MP கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் தான் லோகியா. அவர் ஒரு இதில் பேசுகிறார். பேசும்போது அவர் நல்லா பேச ஆரம்பிச்ச உடனே அவரே கண்ணை காட்டிடுறார். சபாநாயகரை குறுக்கிடாதுன்னு சொல்கிறார், அவை முன்னவரும் குறுக்கிடாதுன்னு சொல்லிடுறார். அவருக்கு ஒதுக்கின நேரத்தை விட 2 மணி நேரத்துக்கு வேற பேசிகிட்டே போகிறார். முழுக்க நேருவை தான் விமர்சனம் பண்றார். அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த நேரு அவர் உட்கார்ந்த உடனே எந்திரிச்சு என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் கொண்டை சொல்லிக் கொள்வேன், உங்களுக்கும் எனக்கும் தலையில் மட்டும்தான் மூளை. எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிறாரே லோகியா, அவருக்கு உடல் எல்லாம் மூளை. இதுதான் ஜனநாயக பண்பாடு. எதிர்கட்சிகளை பேச வைத்து அதில் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்வதும் தவறு இருந்தால் விமர்சிக்கிறதும் தான் ஒரு ஆளுங்கட்சியுடைய கடமையா இருக்க முடியும். இவ்வளவு பேசினாரு, அவர் என்ன போராடினாருன்னு கேட்டால் AK-74 தான் எடுத்துட்டு போகணும். ஓகே சார். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா?
ஏங்க இவங்க ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்ததை அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, காங்கிரஸ்னா ஒரு கட்சினா என்னன்னா நீங்கள் புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு உங்களை போன்றவர்கள் நீங்கள் அவமானப்படுறது வேற, மக்களை அவமானப்படுத்தாதீங்க. காங்கிரஸ் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய உலகத்திலேயே ஒரு மூத்த அரசியல் கட்சி. அது ஒரு சிங்கம் போல காட்டுக்கு. சிங்கங்கள் கரப்பாம்பூச்சிக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுங்க. இதுதான் பதில். பட் இருந்தாலுமே ஏன் அந்த காங்கிரஸ் எழுச்சி கண்டு வரமாட்டேங்குது சார்? உங்களை போல ஆள் ஒரு பாதிக்கப்பட்டா கூட நாங்கள் வருவோம். நான் என்ன சொன்னேன்? நான் நீங்க திரும்பி எங்க வரீங்கன்னா முதல்ல சொன்னதுக்கு தான் வரீங்க. நாங்க AK-74 எடுத்து சொல்றீங்களே கேட்கிறேன். இல்ல சார், தொடர் தோல்வி ஏன் சந்திக்கிறீங்க? மக்கள் ஓட்டு போடலாம், நாங்க அதை ஏற்றுக்கொள்கிறோம். உலகத்துல மிகப்பெரிய சர்வாதிகாரி யாருங்க? யாரு? ஹிட்லர். அவரா போய் உட்கார்ந்துட்டாரா? மக்கள் ஓட்டு போட்டு தானே உட்கார்ந்தாங்க. சில நேரத்தில் இப்படி மக்கள் தவறான முடிவு எடுக்கிறதும் உண்டு. அவர்களுக்கு திரும்பியும் பக்குவப்படுகின்ற வரை காத்திருந்து அவர்கள் சொல்லிட்டே இருப்பதுதான் நல்ல ஜனநாயகவாதி. அந்த ஜனநாயகவாதியாக நாங்கள் இருக்கிறோம். மக்கள் மாற்றத்திற்காக எதிர்பார்க்கிறோம். ரேஸில் நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். எப்போ ஃபிட்டின் ஆகணும் அப்படின்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த காலத்தை எதிர்பார்க்கிறோம். இந்த இண்டி கூட்டணியில் இன்னும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஒற்றுமை இருக்கு இல்லை அதை பற்றி என்ன? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அதை பற்றி வேணுங்க. நாட்டு மக்கள் யோக்கியாக இருக்காங்கன்னா, நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா அதை சொல்லுங்க. நிம்மதியாக இருக்கணும். இந்த கூட்டணியே வேணாம். கஷ்டப்படுறீங்கன்னா அந்த கூட்டணி பலமடையணும். அந்த ரெண்டுல ஒண்ணுக்கு வாங்க. ஏன்னா சார், இப்போ தமிழ்நாட்டில் இண்டி கூட்டணி இருக்கா இல்லையான்ற மாதிரி ஒரு குழப்பம். ஐயோ, நீங்களே இருக்கா இல்லையான்னு பக்கத்து ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். இல்லை இருக்கிறா இருப்பான்னு தான் சொன்னேன். அது இருக்கா இல்லையான்னு அவனை கேட்டால் அவனுக்கு பைத்தியக்காரனா இருப்பான். கீழ்ப்பாக்கத்தில் இருக்கவனே வெளியே விட்டுருக்காங்க, நீங்களே போய் பிடிச்சி உள்ள வைங்க. இப்போ திமுக இண்டி கூட்டணியில் வரல. நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஆட்சியில் மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்கன்னா நீங்க இந்த கேள்வி கேட்டால் எதை வேணாலும் கேட்கலாம். நிம்மதி இல்லை என்றால் இந்த கூட்டணி பலப்பட வேண்டும் நினைக்கிறவன் தான் மூளை இருக்கிறவன் நினைப்பான். பைத்தியக்கார கேள்விக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நாடு நல்லா இருக்கா? இந்த கூட்டணி தேவையில்லை. நாட்டில் மக்கள் கஷ்டப்படுறாங்களா? அப்போ எதிர்கட்சி கூட்டணி பலமடையணும். இதை நினைச்சா உங்களுக்கு மூளை இருக்கு, சொந்த புத்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது இல்லைன்னா நக்கிற நாய்க்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கம் தெரியாது அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா? பழமொழியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் இப்போ சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப வைரல் ஆகுது. நீட் எக்ஸாம் எழுதி உங்களால் கிளியர் பண்ண முடியலாம், கார்பெண்டரா போங்க, பிளம்பரா போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு சார். ஐயோ, ஏங்க இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்லிங்களா? பக்கடா வைக்கிறது கூட வியாபாரம் சொல்லலையா? அப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் இல்லையா? வந்துச்சா இல்லையா? என்ன சார் சொல்ல மாட்டீங்க? ஓகே சார். பட் இருந்தாலும் பிரதம மந்திரி சொன்னா பரவாயில்ல, இவர் சின்ன மந்திரி சொன்னா தப்புங்கிறீங்களா? இன்னொருத்தர் சொன்னாரு, நாடு முழுக்க மாநாடே போட்டாரு. நான் சொன்ன உடனே உங்களுக்கு பேர் தெரியும். மாடு மேய்க்கிறது கூட ஒரு பெரிய வேலை தான். யாருக்கு சொன்னா? சீமான். பாத்தீங்களா, இவ்வளவு விவரமா இருக்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இருந்தாலும் என்கிட்ட போட்டு பாக்குறீங்க. இல்ல சார், ஆட்சியில் இருக்கிறவரு சார் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க சார். டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வி வராது. துரதிர்ஷ்டவசமாக நாட்டு மக்கள் மத்தியில் அது மிக ஆபத்தான ஒரு கொடிய நோய். அரசு வேலையில் இருந்தால் மட்டும்தான் கௌரவம் நினைக்கிறாங்கல்ல, அது தவறு. அப்போ சோறு எங்கேருந்து வரும்? எல்லா தொழில் செய்கிறவர்களையும் மதிக்கிற அந்த எண்ணம் வேணும். மதிக்காம சீட்டிங் பண்றவனை மதிக்கிறீங்க, தொழில் பண்றவனை கேவலப்படுத்துறீங்க. அந்த நிலைமையை மாற்றி மக்கள்கிட்ட அந்த அந்த தொழில் பண்றான்ல அவனுக்கு மரியாதை கொடுக்கிற எண்ணத்தை வளருங்க. கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்களா? நான் சினிமா பார்த்தேன், 20 வருஷம் ஆச்சுங்க. ஆமா சார், சொன்ன மாதிரி. ஆனா அந்த படத்தை எல்லாம் பார்த்து அமைச்சர்கள்லாம் அழுகிற அளவுக்கு என்ன சார் அப்படி ஒரு விஷயம்? ஏங்க நீங்க பார்த்துட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு, நான் பார்க்கலன்ட்டேன். அழுகிறாங்களா இல்லையா எனக்கு என்ன தெரியும்? நீங்க தான் பார்த்துருக்கீங்க அழுததை. ஏன் அழுதாங்க நீங்க கேட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா நீங்க பார்த்து நீங்க அழுதுங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சினிமா பார்த்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற சினிமா இதை பற்றி எனக்கு அதுவே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை என்கிட்ட கேட்குறீங்க. ஓகே சார். சார், அதே மாதிரி கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியே இப்போ அடுத்தது வந்து நிதின் கட்கரியை வந்து பதவி விலகணும்னு சொல்லி E20 ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே இதே மாதிரி தான் போகுமா என்ன சார்? தினம் ஒன்று ஆரை பண்ணி கொஞ்சம் முன்னால் சொன்னீங்களா, 5 வருஷம் இல்லாத 2-3 சினிமாக்காரங்களாம் வந்தாங்கன்னு சொல்லி, அது மாதிரி புற்றீசல் மாதிரி அது வரும். எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை காது கொடுத்து கேட்கணும், எதை காதை மூடிக்கணும், நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ தர்மேந்திர பிரதான் பதவி விலகினது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அடிபணிச்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா என்ன வரும்? நான் அப்படி பார்க்கல. இங்கே தமிழ்நாட்டில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் போராட்டம் பண்ணிச்சா? இந்த டெல்லியில் அவங்க மட்டும்தான் பண்ணாங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று இருக்கு, வந்துச்சு, நீங்கள் சொல்லுங்க, நான் மறுக்கலை. ஆனால் அவர்களால் தான் இது நடந்தது இல்லை. அதற்கு முன்னால் நீண்ட காலமாக தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. இதே பிரச்சனையை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று உருவாகிறதுனாலே ராகுல் காந்தி நடைபயணம் போனார்ல, அப்பவே இந்த பிரச்சனை வந்து அவர் பேசியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் எதெல்லாம் நீங்க பன்னாடை பார்வையில் பார்க்குறீங்க.
கடந்த காலங்காலமா பேசணும்னு விட்டுட்டு அன்னைக்கு புதுசா ஒருத்தனை தூக்கி தலையை பிடிச்சி காட்டுறது இருக்க, அதுவே சமூகத்துக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய கேடு. புரியுது சார். உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபேரனை பண்ணதற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.